ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். திரையில் படம் பார்க்குறதுக்கும் நிஜத்தில் பார்க்குறதுக்கும் நேர்மாறாக தான் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் ஹீரோவாக இருப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் கிட்ட போய் பார்த்தா வில்லனாக இருப்பாங்க. ரயில்வே பிளாட்ஃபாரத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னு ரயில்வே ஒரு விளம்பரம் வெளியிட்டது. நல்ல விஷயந்தான், அருமையான ஷார்ட் ஃபிலிமு. இதை பாருங்க, குப்பையெல்லாம் பொறுக்கிறான் பையன், அதை பொறுப்பாக கொண்ட குப்பை தொட்டியில் போடுறான். எல்லாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு துப்புரவு பணியாளர் சல்யூட் அடிக்கிறாரு, அந்த பையலும் சல்யூட் அடிக்கிறான். Do not litter railway platform, railway coaches and railway line. Do not use toilets when the train is standing on a platform. After using water on platforms, do not leave the water. அவ்வளவு சொன்னாலும் இன்னும் சில பேர் திருந்தாம தான் இருக்கானோ. The stations and its premises clean and hygienic. ஷார்ட் ஃபிலிமில் துப்புரவு பணியாளர் வந்து சல்யூட் அடித்தார். நிஜத்தில் இவங்க பண்ணது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு ரயில்வே மேனேஜர் கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. லக்னோவோட சார்பாக் ஸ்டேஷனு. இந்த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் ராத்திரி 2 மணிக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தூங்கிட்டு இருந்த லேடிஸ் பேசஞ்சரு குழந்தைங்க மேலே எழுப்புறதுக்கு ஐஸ் வாட்டரை முண்டு ஊற்றுறானோ. குழந்தைகள்லாம் எந்திரிச்சு அழுகுது. 3 மாதத்து குழந்தை, அதுக்கு அம்மா தொடச்சி விட்டுருக்கு ஐஸ் வாட்டரை. இந்த அம்மாவோட கண்ணெல்லாம் கலங்குது. நைட்டில் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்திருக்காங்க, காலையில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் போகிறதுக்காக படுத்திருக்காங்க. துப்புரவு பணி செய்கிறவங்க அவங்கள எழுந்திரிக்க கூட சொல்லலை, நேரடியாக ஐஸ் வாட்டர் எடுத்து அவங்க மேலே ஊற்றிட்டாங்க. இப்போ இருக்க லக்னோ கிளைமேட்டுக்கு நைட்டில் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஊத்துற பசங்க சொற்று போட்டு நிற்கிறானோ. இவங்க யாரும் வித்தவுட் டிக்கெட் இல்லை, அன்ரிசர்வ்டு பெட்டியில் நிற்க முடியாமல் நின்று கஷ்டப்பட்டு நெரிசலில் வந்து இறங்கினவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க. வெயிட்டிங் ரூமில் படுக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்களை தூங்க வைக்கணும், அவங்களுக்கும் அசதி. தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பெஞ்சில் ஏறி உட்காருங்க, இல்லைன்னா வெயிட்டிங் ரூமில் போயினாவது உட்காருங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை கூட செய்யலை இந்த பசங்க. கூலிக்கார பெண்களால் என்ன செஞ்சிட முடியுங்கிற மனோபாவம் அந்த பசங்களுக்கு. குறும்படத்தில் இவங்க செயலுக்கும் நிஜத்தில் அவங்க செய்கிற செயலுக்கும் எவ்வளவு முரண்பாடு. உழைக்கிற மக்களுக்கு எதிரான அராஜக செயல்களை ஜீரணிக்கவே முடியல இல்லை. குறும்படத்தில் வேடிக்கை பார்த்த போலீஸே நிஜத்திலையும் அதே தான் செஞ்சது. Indian Railway, our rail. இந்தியன் ரயில்வே அவர் ரயில்வேன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சுக்கோங்க. மனுஷனை மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. அதுக்கு பஸ் ஸ்டாண்ட் என்ன, ரயில்வே ஸ்டேஷன் என்ன, எல்லாம் ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.